வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை ஒரு சாதாரண மனிதனோட வாழ்க்கையில எதிர்பாராம நடந்த ஒரு விசித்திரமான சம்பவத்தை பத்தி தான். கார்த்திக் ஒரு பெரிய கம்பெனில மேனேஜரா இருக்கான். அன்னைக்கு நைட்டு ஒரு பார்ட்டி முடிஞ்சு கார்ல தனியா வந்துட்டு இருக்கான். ரோடு முழுக்க இருட்டு. திடீர்னு காரோட டயர் பஞ்சர் ஆகுது. காரை ஓரமா நிறுத்திட்டு இறங்குறான். டயரை மாத்தும்போது காரோட வெளிச்சத்துல ரோட்டோரமா ஒரு பழைய கருப்பு கலர் டைரி கிடக்கிறத பாக்குறான். அதை எடுத்து தூசி தட்டிட்டு பக்கத்தை திறக்கிறான். அந்த டைரியில அன்னைக்கு தேதியில வரியே இப்படி இருக்கு: கார்த்திக், உன் கார் டயர் இப்போ பஞ்சர் ஆகி இருக்கும். நீ இந்த டைரிய கையில எடுப்ப. கார்த்திக்கு தூக்கி வாரி போடுது. உள்ளங்கையில வேர்க்க ஆரம்பிக்குது. அவன் யாருமே இல்லாத அந்த ரோட்டை சுத்தி பாக்குறான். ஆனா அங்கே இருட்ட தவிர எதுவுமே இல்ல. கார்த்திக் பயத்துல அடுத்த பக்கத்தை புரட்டுறான். அங்கே அடுத்த 5 நிமிஷத்துல ஒரு வெள்ளை கலர் லாரி உன்னை கடந்து போகும். அந்த லாரி டிரைவர் ஒரு நிமிஷம் வண்டியை நிப்பாட்டி உன்கிட்ட லிஃப்ட் கேப்பான். அவனுக்கு லிஃப்ட் கொடுக்காதே என இருந்தது. அதே போல சரியா 5வது நிமிஷம் ஒரு வெள்ளை லாரி வருது. டைரியில சொன்ன மாதிரியே டிரைவர் வண்டியை நிப்பாட்டி, சார் கொஞ்சம் லிஃப்ட் முன்னாடி வரைக்கும் விடுறீங்களான்னு கேக்குறான். இத கேட்ட கார்த்திக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. கார்த்திக் அலறி அடிச்சுட்டு கார்ல ஏறி வேகமா கிளம்புறான். கார்ல போகும்போது டைரியோட அடுத்த வரிய பயத்தோட பாக்குறான். அடுத்த பக்கத்துல, நீ பயந்து வேகமா கார் ஓட்டுறது எனக்கு புரியுது, ஆனா உன் பின் சீட்ல நான் இருக்கிறத நீ இன்னும் கவனிக்கலையே அப்படின்னு எழுதியிருக்கு. கார்த்திக் பயத்துல பிரேக் அடிக்கிறான். மெதுவா பின்னாடி திரும்பி பாக்குறான். ஆனா யாரும் இல்ல. இருந்தாலும் பின் சீட்ல ஒரு ஈரமான தடம், வெட் பேட்ச் மட்டும் இருக்கு. யாரோ நனைஞ்ச உடம்போட அங்கே உட்கார்ந்துட்டு போன மாதிரி. திரும்பவும் காரை ஸ்டார்ட் பண்ணி வீட்டுக்கு போறான். கார்த்திக் வீட்டுக்குள்ள ஓடுறான். எல்லா கதவையும் பூட்டுறான். அவன் கை நடுங்குது. இது யாரோ பண்ற சூழ்ச்சின்னு அவனுக்குள்ளேயே சொல்லிக்கிறான். டைரியோட அடுத்த பக்கத்தை திறக்கிறான். அங்கே மணி 2:15. நீ இப்போ கிச்சன்ல தண்ணி குடிக்க போவ. அப்போ உன் போனுக்கு ஒரு கால் வரும். அது உன் அம்மாவோட நம்பர்ல இருந்து வரும். ஆனா போனை எடுக்காத, ஏன்னா உன் அம்மா போன வாரமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு எழுதியிருக்கு. சரியா 2:15க்கு போன் அடிக்குது. டிஸ்பிளேல அம்மான்னு வருது. கார்த்திக்கு கிருகிருன்னு வருது. அவனோட அம்மா ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் ஒரு விபத்துல இறந்து போயிருந்தாங்க. அப்புறம் எப்படி அம்மா கிட்ட இருந்து போன் வரும்னு முகமெல்லாம் வேர்த்து கொட்டுது. போன் விடாம அடிச்சுட்டே இருக்கு. அவன் பயத்துல போனை எடுத்து சுவத்துல அடிச்சு உடைக்கிறான். ஆனா உடைந்த போன்ல இருந்தும் அந்த ரிங்டோன் சத்தம் மட்டும் நிக்கவே இல்ல. கார்த்திக் கத்திக்கிட்டே தன் பெட்ரூம்க்கு ஓடி போய் பெட்ல விழுந்து போர்வைய மூடிக்கிறான். டைரிய தூக்கி எறிய போறான். ஆனா இப்ப அந்த டைரி தானா திறக்குது. கடைசி பக்கத்துல ரொம்ப கொடூரமா ரத்தத்தாலே எழுதப்பட்டிருக்கு: கார்த்திக், நீ எவ்வளவு ஓடினாலும் உன் விதிய மாத்த முடியாது. இன்னும் 10 நிமிஷத்துல உன் ரூம்ல இருக்கிற ஃபேன் கழண்டு உன் மேல விழும். இதுதான் உன் முடிவு. அவனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. கார்த்திக் மேல இருக்கிற ஃபேனை பாக்குறான். அது மெதுவா ஆடிக்கிட்டு இருக்கு. அவன் உடனே பெட்ல இருந்து உருண்டு கீழே விழுந்து தரையில படுத்துக்கிறான். இப்ப பாரு, நான் பெட்ல இல்ல, என் மேல ஃபேன் விழாதுன்னு சத்தமா சிரிக்கிறான். ஆனா டைரியோட அடுத்த வரியில ஒரு அப்டேட் வருது: நீ தரைக்கு வருவேன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் தரையில ஒரு கத்திய நட்டு வச்சிருக்கேன்னு இருக்கு. கார்த்திக் அதிர்ச்சியில பாக்குறான். அவன் படுத்திருந்த இடத்துக்கு நேர் கீழே தரையில ஒரு சின்ன கீறல் இருக்கு. அவ அங்கிருந்து எந்திரிக்க முயற்சி பண்ணும்போது டைரி தானா பேச ஆரம்பிக்குது. அது கார்த்திக்கோட அதே குரல்ல பேசுது. அதுதான் பயங்கரமான ஷாக். டைரி: கார்த்திக், இந்த டைரிய நீ இன்னைக்கு ரோட்ல கண்டெடுக்கல. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விபத்துல நீ செத்து போயிட்ட. இப்போ நீ வாழ்ந்துக்கு இருக்கிறது ஒரு மாயை. இந்த டைரி உன் ஆத்மாவை நரகத்துக்கு கூட்டிட்டு போக வந்திருக்கு. திடீரென அந்த டைரி மறையுது. கார்த்திக் இப்போ அதே பழைய பஞ்சரான கார் பக்கத்துல ரோட்ல நிக்கிறான். அவனுக்கு முன்னாடி அவன் கண்டெடுத்த அதே டைரி கிடக்குது. அவன் கைகளை பாக்குறான். அவன் கைகள் எலும்பு கூடா தெரியுது. அவன் மறுபடியும் டைரிய திறக்கிறான். இப்போ முதல் வரியில அவன் பேர் இல்ல, உங்களுடைய பேர் அங்கே எழுதப்பட்டிருக்கு. நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்த்த இந்த கதை ஒரு எச்சரிக்கை. ரோட்ல கிடக்கிற எதையுமே எடுக்காதீங்க, குறிப்பா அது உங்க பேரை சொன்னால். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த மர்மமான கதையில் சந்திப்போம். நன்றி.